வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஊரிலேயே பெரிய பணக்காரர்கிட்ட போய், சார், இவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆனீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு அவர், தம்பி, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பணக்காரனானேன், நீயும் கஷ்டப்பட்டு உழைச்சனா ஒரு நாள் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் தோளில் தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இது உங்கள் ஊர் பணக்காரர் மட்டும் இல்லைங்க. எந்த ஊரில் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களுடைய செல்வ சேர்க்கைக்கான ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வரலாற்றில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஓரிரு செல்வந்தர்கள் அவங்களுடைய செல்வ சேர்க்கைக்கான ரகசியத்தை பொதுவெளியிலேயோ மக்கள்கிட்டயோ பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பகிர்ந்த ஒரு நபர் தான் அர்கத். அவர் சொன்ன செல்வ சேர்க்கைக்கான ரகசியங்களை அடக்கியது தான் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் என்கிற புத்தகம், த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன். அர்கத் செல்வ சேர்க்கைக்கான 7 தீர்வுகளை நமக்கு சொல்றாரு. அந்த 7 தீர்வுகளையும் சாதாரண ஒரு மனிதன் போய் அர்கத் கிட்ட கேட்டிருந்தா நிச்சயமா அவர் பகிர்ந்திருக்க மாட்டாரு. அவர் பகிரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் பாபிலோன் நாட்டுடைய அரசர் சர்க்கார் தன்னுடைய போரை முடிச்சுட்டு அவருடைய நாட்டுக்கு திரும்புறாருங்க. அவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி மக்கள் கையில நிறைய பணம் இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய பாலத்தை கட்டிட்டு இருந்தாரு, கோவில்களை கட்டிட்டு இருந்தாரு. இப்போ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மக்கள் கையில பணம் இல்லை. மக்கள் அன்றாட தேவைகளுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருடைய பணப்பையும் காலியா இருந்துச்சு. விவசாயிகள் தங்கள் கிட்ட விளைஞ்ச பொருளை சரியான விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாம ரொம்பவே சிரமப்பட்டாங்க. மன்னர் இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் கூட வந்த அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, அமைச்சரே, நம்ம இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக எவ்வளவு செலவழிச்சோம், அந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சிறிதும் யோசிக்காம, அரசே, அது எல்லாம் சில செல்வந்தர்கள் கைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அரசர் ஒரு நிமிடம் யோசிக்கிறார். அரசர் என்ன யோசிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்ட அமைச்சர், அரசே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது. கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சேர்த்த செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பது அரச நீதி ஆகாது அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. உடனே அரசர் அதை ஆமோதிச்சுட்டு, நம்ம பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டாம், ஆனா பணம் சம்பாதிக்கிறது, செல்வம் சேர்க்கறது எப்படின்னு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லார் கையிலையும் பணம் புரள ஆரம்பிக்கும். பாபிலோன் நாடும் செல்வ வளம் நிறைந்த நாடா மாறும். ஆனா செல்வம் எப்படி சேர்க்க வேண்டும் என்ற அறிவுரையை யாருக்கிட்ட இருந்து வாங்கிறது அப்படின்னு அரசர் கேட்டாரு. அந்த நாட்டில் உள்ள ஞானிகள், போதகர்கள் இவர்களிடம் இருந்து பணம் சேர்ப்பதற்கான அறிவுரையை வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பணத்தை கையாளுவதில்லை. அப்போ யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு அரசர் கேட்கும்போது அமைச்சர் சொல்றாரு, உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது அரசே அப்படின்னு சொன்ன உடனே அரசர், சரியா சொன்னீங்க அமைச்சரே, இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தன் அர்கத், அவனை நாளைக்கு அரசவைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. அர்கத்துக்கு செய்தி அனுப்பப்படுது. அர்கத் என்ற பெரும் செல்வந்தன் அடுத்த நாள் அரசவைக்கு வர்றாரு. மன்னர் முன்னாடி நிக்கிறாரு. 70 வயதானாலும் கூனி குறுகி நிக்காம நல்லா நிமிர்ந்து நிக்கிறாரு. அர்கத்தை வரவேற்று அவருக்கான உபசரிப்பெல்லாம் செய்த பிறகு அரசர் அர்கத்துக்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. பாபிலோன் நாட்டுல பணப்புழக்கம் அதிகம் இல்லாம போயிருச்சு. நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் செய்யக்கூடிய பணம் கூட ஒரு சில செல்வந்தர்கள் கைக்கே போயிருது. மக்களுக்குன்னு எதுவும் பெருசா கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைச்சாலும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியறதில்ல. இதை பற்றின அறிவை பெரும் செல்வந்தரான நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அரசர் கேட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை தாங்க நான் முன்ன சொன்னேன். சாதாரண ஆளுங்க போய் கேட்டாங்கன்னா பணக்காரங்க நிச்சயமா அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. இதுவே கேட்கறது அரசரா இருந்தா சொல்லலைன்னா தண்டனைக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அதனால அர்கத்தும் பணம் சேர்க்கறதுக்கான தீர்வுகளை நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாரு. மேலும் அரசர்கிட்ட எனக்கு ஒரு 100 பேர் கொடுங்க, அந்த 100 பேருக்கு நான் வகுப்பு நடத்துறேன், 7 நாள் வகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீர்வை நான் அவங்களுக்கு சொல்லித்தர போறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசரும் ஓரளவுக்கு அறிவுடைய 100 பேரை தேர்ந்தெடுத்து அர்கத்துடைய வகுப்புக்கு அனுப்புறாரு. அர்கத் அவங்க எல்லாரையும் வட்டமாக அமர வைத்து விட்டு நடுவில் நின்று பேச ஆரம்பித்தார். மாணவர்களே, உங்களைப் போல நானும் ஒரு ஏழை இளைஞனாக இருந்தவன் தான். இன்னைக்கு நான் இவ்வளவு செல்வம் சேர்த்திருக்கேன் அப்படின்னா அதற்கான ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஆமாம் ஆமாம்னு ஆமோதிச்சாங்க. மொத்தம் 7 விதிகள் இருக்கு. அந்த 7 விதிகள் அல்லது தீர்வுகளை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதியா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால நான் உங்களை சில கேள்விகள் கேட்கறேன்னு சொல்லிட்டு, உங்க 100 பேரில் எத்தனை பேருடைய பணப்பை இப்ப காலியா இருக்கு அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு சற்றும் யோசிக்காம அவங்க கிட்ட இருந்த பணப்பையை எடுத்து கீழே கொட்டி காமிச்சாங்க. யாருக்கிட்டையும்
ஒரு காசு கூட அவங்களுடைய பணப்பையில கிடையாது. அதுக்கு அர்க்கத் சொன்னாரு, முதல் தீர்வு இதுதான், உங்களுடைய காலியான பணப்பையில் காசை பெருக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பா பேசிக்கிட்டாங்க. உடனே அர்க்கத் இரண்டாவது வரிசையில இருந்த ஒரு ஆளை கை காட்டி, நண்பா நீ என்ன தொழில் செய்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவர், நான் முட்டை வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்க்கத், உங்களிடம் இருக்கும் கூடையில் தினமும் காலையில் 10 முட்டையை வைத்துவிட்டு இரவில் 9 முட்டையை மட்டும் வெளியில் எடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த முட்டை வியாபாரி ஒரு 10 வினாடிகள் யோசித்துவிட்டு பதில் சொல்கிறார். ஐயா, சில நாட்களிலேயே அந்த கூடை முட்டைகளால் நிரம்பி வழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. அர்க்கத் எல்லாரையும் பார்த்து, கவனித்தீர்களா மாணவர்களே, இதுதான் முதல் தீர்வு. உங்க பணப்பையை பெருக்கிறதுக்கு உங்களுடைய காலியான பணப்பையில காசு சத்தம் கேட்கணும்னா நீங்க இந்த விதியை தான் பின்பற்றணும். ஒரு நாளைக்கு நீங்க 10 காசுகள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை உங்க பணப்பையில போட்டு உங்களுடைய அன்றாட தேவைகள், ஆசைகள், செலவுகள், அத்தியாவசியங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்க 9 காசை மட்டும் எடுக்கணும். இதுதான் முதல் தீர்வு. இதை பத்தி உங்களுக்குள்ள நீங்க விவாதிச்சு நாளைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு முதல் நாள் கிளாஸ் முடிச்சு அனுப்பிட்டாரு. அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் எந்திரிச்சு அர்க்கத் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஐயா, எங்களுடைய தேவைகளுக்கும் செலவுகளுக்கும் தினமும் சம்பாதிக்கக்கூடிய 10 காசுகளே பத்தாம இருக்கிற நிலையில நாங்க எப்படி 9 காசுகளை மட்டும் செலவு பண்ணிட்டு ஒரு காசை பணப்பையில சேமிச்சு வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அர்க்கத் இரண்டாவது தீர்வை சொல்றாரு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை நீங்களும் உங்க குடும்பமும் உங்களுடைய ஆசைகளை பெரிதுபடுத்திக்கிட்டே போறதுனால எல்லா காசையுமே நீங்க செலவு பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையா ஆசை எது, தேவை எது அப்படின்னு தெரிஞ்சு செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களால 9 காசுகளுக்குள்ளேயே உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இப்போ இரண்டாவது தீர்வு என்னன்னா, உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதித்த போதிலும் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அதற்கு ஏற்றவாறு உங்களது ஆசைகளையும் தேவைகளையும் அதிகப்படுத்தி கொண்டே போறதால தான் நீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு அப்படியே செலவாயிருது, மேற்கொண்டு பற்றாக்குறையாகவும் இருக்குது. உண்மையா ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை புரிஞ்சுட்டு உங்களுடைய அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இதுதான் இரண்டாவது தீர்வுன்னு அர்க்கத் சொல்றாரு. அடுத்த நாள் மூன்றாவது தீர்வா அர்க்கத் ஒரு விஷயத்த சொல்றாரு. முதல் நாள்ல நீங்க சம்பாதிச்சதுல ஒரு காசு சேர்த்துட்டீங்க. அது எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, இரண்டாவது தீர்வு உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி அந்த ஒரு காசை சேர்த்துட்டீங்க. மூன்றாவது தீர்வுக்கு ரொம்ப முக்கியமானது, நீங்க தினமும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய அந்த காசுகள் உங்க பணப்பையிலேயே இருந்துச்சு அப்படின்னா அது வளராது. அப்போ மூன்றாவது தீர்வு என்னன்னு அர்க்கத் சொல்ல போறாரு. அவர் சொல்ற வார்த்தை, செல்வத்தை பெருக்கு. உங்களுடைய சேமிப்பாவே உங்க பணப்பைக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வளராது. அதை முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச முதல் முதலீட்டை பத்தி சொல்றாரு. அவருடைய பணப்பையில் கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே கப்பல் வழியாக வெண்கல உலோகம் கொண்டு வந்து அதை வியாபாரத்துக்கு உபயோகிச்சுட்டு வந்த ஒரு நபருக்கு இவருடைய பணத்தை கடனா கொடுக்கறாரு. அந்த வியாபாரி அவருடைய வியாபாரம் முடிந்து லாபத்தை சம்பாதிச்ச உடனே அர்க்கத்துக்கு வட்டியோட சேர்த்து அசலையும் திருப்பி கொடுக்கறாரு. அர்க்கத் அந்த அசல்ல சம்பாதிச்ச வட்டியையும் சேர்த்து திருப்பி அவர்கிட்டயே முதலீடு பண்றாரு. திருப்பியும் அந்த பணத்துக்கான வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுக்கறாரு. இந்த மாதிரி அர்க்கத் அவருடைய செல்வத்தை பெருக்கினதா அங்க இருக்கிற மாணவர்கள் கிட்ட சொல்றாங்க. அந்த பணத்தை வெறும் பணப்பையில வச்சிருக்கிறதுனால காலப்போக்கில் அதோடைய மதிப்பு குறைஞ்சிரும். அப்போ அதை சரியா முதலீடு பண்ணி பணம் குட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு அர்க்கத் சொல்றாரு. இதை மூன்றாவது தீர்வா சொல்றாரு. நான்காவது தீர்வா அவர் சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் செலவை கட்டுப்படுத்தி எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் எவ்வளவு முதலீடு செய்தாலும் இந்த நான்காவது தீர்வுல கவனமா இல்லைன்னா உங்களுடைய செல்வம் அத்தனையும் கரைந்துவிடும். அந்த நான்காவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி அர்க்கத் மாணவர்களுக்கு சொல்றாரு. செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. அதாவது முதலீட்டுடைய முதல் கோட்பாடு உங்களுடைய அசலின் பாதுகாப்பு. அதிகமாக லாபம் கிடைக்குது, சீக்கிரமா பணம் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. செல்வம் எப்பவுமே படிப்படியாக வளரக்கூடியதுதான். சீக்கிரம் வரக்கூடிய செல்வம் சீக்கிரமே சென்றுவிடும். இதுதான் அர்க்கத் அந்த மாணவர்களுக்கு சொன்ன நான்காவது தீர்வு. எந்த ஒரு முதலீடை செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த முதலீட்டை பற்றி நன்கு தெரிந்தவர்களிடம் ஆலோசித்து செய்ய வேண்டும். இங்கே தன்னம்பிக்கைக்கும் பேராசைக்கும் இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. நான்காவது தீர்வு, செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள். அடுத்த நாள் ஐந்தாவது தீர்வை அர்க்கத் சொல்றாரு. அந்த ஐந்தாவது தீர்வு என்னன்னா, இருப்பிடத்தை முதலீடாக்குங்கள். இது மூலமா அர்க்கத் சொல்லக்கூடிய விஷயம், சொந்த வீடு வைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கிற வாடகையை சொந்த வீடு வாங்கி கொள்வதன் மூலம் சேமிக்க முடியும். அதை தான் இருப்பிடத்தை முதலீடாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட இப்போ கையில பணம் இல்லை அப்படின்னா கடனா வாங்கி நீங்கள் கட்டக்கூடிய வாடகையை நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டியாக கட்டி கொண்டு வாருங்கள். சில மாதங்களில் அல்லது சில வருடங்களில் அந்த கடன் முழுவதுமாக முடிந்துவிட்டு வீடு உங்களது சொத்தாகிவிடும். நீங்கள் வீட்டுக்கு கட்டி கொண்டிருந்த வாடகை அல்லது கடனுக்கு கட்டி கொண்டிருந்த வட்டி உங்களுக்கு மிச்சமாகும். அது நீங்கள் மேற்கொண்டு முதலீடு செய்து உங்கள் செல்வத்தை பெருக்குவதற்கான ஒரு வழியாக அமையும். அப்போ சொந்த வீடு வைத்துக் கொள்வது விரைவில் செல்வந்தனாவதற்கான ஒரு தீர்வுன்னு அர்க்கத் சொல்றாரு 5வது தீர்வுல. அடுத்த நாள் 6வது தீர்வு என்ன சொல்றாரு? வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். இது மூலமா அர்க்கத் மாணவர்களுக்கு சொல்ற விஷயம், உங்களுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு, உழைக்க முடியாதுன்னு வரக்கூடிய சூழ்நிலையிலும் ஒருவேளை உங்களுடைய ஆயுள் சீக்கிரமே முடிஞ்சிட்டா கூட உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களது குடும்பத்திற்கு எந்த விதமான பொருளாதார பாதிப்பும் வராத அளவுக்கு காப்புரிமை செய்ய சொல்றாரு. அந்த காலத்துல ஒரு இடத்தை வாங்கி வாடகைக்கு விடுவது அது மாதிரியான சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த காலத்துல நமக்கு பொருந்துற மாதிரி இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இன்னைக்கு நமது உடல்நிலை சரியில்லாம பெரிய செலவுகள் வைக்கும் போது அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. திடீரென்று உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதிலிருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் வந்துருச்சு. இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் கூட நம்ம இன்சூர் பண்ணி காப்புரிமை வாங்கி வச்சுக்க முடியும். இந்த காலத்துல அதை நம்ம காப்பீடுன்னு சொல்றோம். அப்போ அர்க்கத் சொல்லக்கூடிய 6வது தீர்வு காப்பீடை பத்தி தான். அவசியம் உங்க செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்றி செல்வத்தை பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்றால் உங்களது சம்பாத்தியத்திற்கும் சொத்துகளுக்கும் வாழ்க்கைக்கும் காப்புரிமை செய்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் வகுப்பின் கடைசி நாள் அர்க்கத் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி தீர்வு. இது ஒருவனை சீக்கிரமே செல்வந்தனாக்கக்கூடிய ஒரு அருமையான தீர்வு. அது என்னன்னா, வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காட்டு அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கு 10 காசு சம்பாதிச்சுட்டு இருந்தோம். 10 வருஷம் ஒரு நாளைக்கு 10 காசே சம்பாதிச்சுட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கும் அப்படி, 30 வருஷம், 45 வருஷத்துக்கும் அப்படி சம்பாதிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால ஒரு அளவுக்கு மேல செல்வத்தை சேர்க்க முடியாதுன்னு அர்க்கத் சொல்றாரு. இப்போ உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். 10 காசு சம்பாதிக்கக்கூடிய இடத்துல 15 காசுகள் 20 காசுகள் சம்பாதிப்பவனால் விரைந்து செல்வந்தனாக முடியும் அப்படிங்கிறது தான் அர்க்கத்துடைய வாதம். அவர் அதுக்காக என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய சம்பளம் உயர வேண்டும் என்றால் உங்களது திறமையை வளர்த்து கொண்டு உங்களது அறிவை பெருக்கிக் கொண்டு நீங்களாக முயற்சி செய்து இப்போது இருப்பதை விட அடுத்த நிலைக்கு சென்று வருமானத்தை உயர்த்தி கொண்டால் உங்களுக்கு செலவுகள் போக மீதம் அதிக பணம் இருக்கும். நம்ம பார்த்த முதல் தீர்வுப்படி 10 காசை போட்டு 9 காசு எடுக்கிற இடத்துல 20 காசை போட்டுட்டு நீங்க 9 காசு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு காசு மிச்சமாயிட்டு இருந்த இடத்துல 11 காசுகள் மிச்சமாகும். அப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்குங்க. உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பது செல்வத்தை சேர்த்து செல்வந்தனாவதற்கான மிகச்சிறந்த வழி. அதை 7வது தீர்வா சொல்லி அந்த வகுப்பை முடிக்கிறாரு அர்க்கத். இந்த கதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பணம் சேர்க்கணும்னு நினைச்சாலும் இந்த 7 விதிகளை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா சீக்கிரமே செல்வந்தனாயிரலாம். 7 விதிகள் அல்லது 7 தீர்வுகளை மறுபடியும் சொல்றேன். முதல் தீர்வு பணப்பையை பெருக்க ஆரம்பி. 2வது தீர்வு செலவை கட்டுப்படுத்து. 3வது தீர்வு செல்வத்தை பெருக்கு. 4வது தீர்வு செல்வத்தை அழிவிலிருந்து காப்பாற்று. 5வது தீர்வு உங்கள் இருப்பிடத்தை முதலீடாக்கு. 6வது தீர்வு வருங்கால வருமானத்திற்கு காப்புரிமை செய். 7வது தீர்வு வருமானத்தை அதிகரிக்க ஆற்றல் காட்டு. நண்பர்களே, இந்த 7 தீர்வுகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சிங்கன்னா அர்க்கத் சொன்ன மாதிரி நீங்களும் சீக்கிரமே செல்வந்தனாவீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.